எல்லோருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் மாலில் இப்படி ஒரு இது பண்ணலாம்னு எனக்கு தெரியல. நான் வந்ததில்லை. சைத்ராட்ட சொல்லிட்டேன், தான் முதல் டைம் மாலில் வர்றது. இவ்வளோ பேர் நிற்கிறீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மித்த இதுலலாம் ப்ரோக்ராம்லாம் இப்படின்னு பார்த்து பேசுவோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக மேலே இருந்து அப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. பட் நல்லா தான் இருக்குது. வந்தது எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. லவ் யூ சார். இத்தனை மக்கள் அன்பு கொடுக்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னா அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி மால்ஸ் வரணும், மக்கள் எல்லாம் சந்திக்கணும் அப்படிங்கிறதா இல்லையா? வந்துருவோம் டீலா? ஓகே, மை லார்ட் இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மை லார்ட்? மை லார்ட் என்ன குத்துனாலும் அதான்டா நட்பு. சார் சார் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒரு முறை அந்த டைலாக் ஃபுல்லா சொன்னீங்கன்னா அப்படி லைவா கேட்டுறாங்க. சொல்லு. செத்தா அதான் கரெக்ட். நான் சொல்லணுமா? ஆமா. குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. அதான்டா நட்பு. வேற மாதிரி. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார் மயிலாடு பத்தி. மயிலாடு ராஜ்முருகன் சார் அவருடைய இயக்கத்தில் நடிக்கிற படம் மயிலாட் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா அவருடைய ஜோக்கர், குக்கு, அவர் எழுதின அந்த புத்தகங்கள், ஆனந்த விடனில் எழுதின கட்டுரைகள், இதுக்கெல்லாம் நான் ரசிகன். அவர் எனக்கு இந்த கதை சொல்லும்போது இந்த கதை என்னவாக இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். அது மாதிரி தான் அவர் என்ன நினச்சாரோ அப்படி எடுத்திருக்காரு. அதுக்குள்ளே நான் வந்திருக்கேன். எஸ். அண்ட் அதே மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கும் சோமசுந்தரம் சாருக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் படத்தில் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சோமு சார் இந்த படத்தில் சொல்கிற மாதிரி, மங்காத்தாவில் சொல்கிற மாதிரி கடைசியாக சேர்ந்தவர் விநாயக். அது மாதிரி எங்கள் டீமில் கடைசியாக ஆபத் பாந்தா எங்களை காப்பாற்றுறது சோமு சார் தான். ஏன்னா வேறு ஆர்டிஸ்ட் இல்லை. அந்த ஆர்டிஸ்ட் வர முடியாத ஒரு காரணம், வேறு ஆளே இல்லை. என்ன பண்ணுறேன்னு முடிச்சிருக்கும்போது அவர் ஃபோன் பண்ணி ஜோக்கரில் நடித்தனால அவர் சொன்ன உடனே வந்தார். கதை எதுவுமே கேட்காம என்ன பண்ணவே தெரியாது, அப்படியே இம்ப்ரூவ் பண்ணார். ரொம்ப சிறந்த ஜோக்கரில் நம்ம பார்த்துருக்கோம். சிறந்த நடிகர். அவரோட நான் பணியாற்றினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எஸ். அதே மாதிரி ட்ரெய்லரில் நிறைய ரெஃபரன்சஸ் இருந்தது சார். அது ரொம்ப முக்கியமாக இருக்கு, ஆனால் இல்லை, இது எஸ்.ஏ. சூர்யா சார் படம் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ இந்த ட்ரெய்லரில் வந்த கட்ஸ் எல்லாம் படத்துலையும் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் எஸ்.ஏ. சூர்யா சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒரு ரசிகர் மாதிரி தான் எஸ்.ஜே. சூர்யா இருந்த மாதிரி. ஏன்னா இந்த படத்தில் அவர் பேர் இருக்குது இல்லை. ஏன்னா எஸ்.ஜே. சூர்யா படம் மாதிரி அவர் படங்கள், வாலி, எல்லா படமும் பார்த்த விஜய் சாரை வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்ச ஒரு படமாக இருந்தது. அவரோட ரசிகர் நான். ஸோ அவர் பேர் இதில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பியூட்டிஃபுல் சார். அதே மாதிரி February 13 மக்கள் எல்லாரும் மயிலாட் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பரிந்துரை செய்கிறதுக்கான காரணங்கள் தெரிஞ்சுக்கலாமா? மயிலாட் அது February 13 ரிலீஸ் ஆகுது. எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு ஹியூமனிட்டியை பற்றி சொன்னனோ இந்த படமும் உங்களை அன்பை போதிக்கும். மற்ற மனிதநேயம், ஹியூமனிட்டியோடு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். உங்கள் ஃபேமிலியோட, குழந்தைங்களோட எப்போதுமே என்னுடைய படம் ஃபேமிலிக்கான ஒரு படம் இருக்கும். ஸோ அது ஃபேமிலியோட, உங்கள் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கான படமும் இருக்கும். இந்த படம் இப்போ உள்ள ஜென்ரேஷன் ரொம்ப கோவமும் விட்டு கொடுக்காதனமும் இருக்கும்போது இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக இது. ரொம்ப ஜாலியாக அவரோட ஸ்டைலில் ராஜ்குமார் சார் கலகலப்பாக காமெடி பண்ணி கூப்பிட்டு போகல, உங்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். படம் சோகமெல்லாம் இருக்காது. உங்களை சோகம் அழுக வைக்க மாட்டோம், உங்களை சிரிக்க வைக்க போகிறோம், சிந்திக்க வைக்க போகிறோம். அப்படி தான் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். சார் நீங்கள் சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணுவீங்களா சார்? என்னாச்சு? இல்லை சார் அந்த மாதிரி. ஆனால் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நிறைய இடங்களில் சசிகுமார் சார் ரொம்ப க்யூட்டாக பூக்கி அப்படின்னு நிறைய இடங்களில் அழைக்கப்பட்டீங்க. இந்த படத்துலையும் அந்த பூக்கி எஃபெக்ட் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும்.
பியூட்டிஃபுல். இந்த பூக்கின்னு சொல்லும்போது நிச்சயமாக எனக்கு ஷாஜான் ஞாபகம் வருது. ஸோ அவரும் உங்களை பற்றி சொல்லியிருந்தாரு. ஸோ மீண்டும் ஒரு பிளாக் பஸ்டர் காம்போ இணையும் போது த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி மச் ஆன். ஸோ அதை பற்றியும் எங்களுக்காக. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு படம் நான் அவரை செஞ்சது டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒரு படம். ஷானோட குரலுக்கு நான் எப்போதும் அடிமை. அவருடைய குரல் வந்து ஒரு யாசகமான குரல். எல்லாருமே லவ் பண்ணுவோம் அவர் குரலை. அவர் எந்த பாட்டு பாடினாலும் நமக்கு பிடிக்கும். அது ஃபோக் சாங்காக இருந்தாலும் சரி, சோக சாங்காக இருந்தாலும் சரி, லவ் சாங்காக இருந்தாலும் சரி, அவருடைய குரலை லவ் பண்ணுவோம். அந்த குரலை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவரை விட அந்த குரலை லவ் பண்ணுறேன் நான். பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். உங்களை நிச்சயமாக அனுப்ப மனசே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும் சார். அவங்க வந்து இந்த தமிழ் வந்து உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் ஏதோ சிரிச்சிங்க. அப்போது இல்லை அவங்க அதுக்கு சிரிக்கலை. சைத்ரா பெங்களூர்ல இருந்து வந்து இப்படி தமிழ் பேசி நடிச்சிருக்காங்க. தமிழில் சிறந்த இடம். கன்னடத்தில் எப்படி அவங்களுக்கு சிறந்த நடிகையாக இருக்காங்களோ, தமிழையும் அவங்க சிறந்த நடிகையாக வருவாங்க. நேற்று எல்லாருமே சொன்னது போல் அவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு சொன்னாங்க. நான் கூட நடிக்கும் போதே அதை உணர்ந்தோம். அவங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்க தமிழுக்கு வந்திருக்க நடிகையை வரவேற்று எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க ப்ளீஸ். அவங்க ஏன்னா அவ்வளோ பிரமாதம். நீங்கள் படம் பார்த்துட்டு அவங்க என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை லவ் சீன் எங்களுக்கு அவங்களுக்கு அவ்வளோ லவ் சீன் வந்ததுன்னா அதுக்கு அந்த பொண்ணு தான் காரணம். அவ்வளோ இதாக பண்ணாங்க. நான் கமெண்ட் அடித்தது, படம் பார்த்துட்டு February 13 படம் பாருங்க, படம் பார்த்துட்டு நல்லா இல்லைன்னா காசை நான் கொடுக்குறேன்னு அட்ரஸை கொடுமா, அங்கே வந்து ஏதாவது வாங்கிக்கோன்னு சொல்லான்னு அந்த கமெண்ட் தான் அடித்தேன். வேற ஒன்றும் அடிக்கலை. அதுவும் தமிழில் எப்படி பார்த்து எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. சரவெடியை கொளுத்துனா டப்படப்பட நடிக்கணுமா தான். அப்படி தான் ஷூட்டிங்லேயும் கடகடன்னு பேசும். பட் நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டு.